அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. சலவாத்தும் சலாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அன்பாதவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், அந்த பிறந்த குழந்தைய, விபச்சாரத்தின் மூலமாக பிறந்த குழந்தைய நான் கொலை செய்து விட்டு வந்திருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் விரட்டி விட்டாங்க, கோவத்தில் போச்சுன்னாங்க. மறுநாளும் அந்த பெண் வந்தால், நான் தௌபாவை வேண்டி வந்திருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விரட்டி விட்டாங்க. மறுநாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி வருகுது. அல்லாஹ் கேட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஏன் அந்த பெண்ணை விரட்டினீங்க? அந்த பெண் தௌபாவை செய்ய வந்திருக்கிறாள் அல்லவா? அதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, விபச்சாரம் செய்வதை விட, வட்டி தின்னுவதை விட, எல்லா வகையான பாவங்களை விட தொழுகையை விடக்கூடியவனுக்குத்தான் பாவம் அதிகம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, எப்படின்னா, அதாவது ஷாராயம் குடிக்கக்கூடியவன் காஃபிராக மாட்டான், அதே போன்று களவெடுக்கக்கூடியவன் காஃபிராக மாட்டான், வட்டி தின்னக்கூடியவன் காஃபிராக மாட்டான். ஆனால் தொழாதவன் காஃபிராகி விட்டான். எத்தனை பேர்கள் இப்போ தொழாமல் இருக்கிறாங்க? அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபிக்ஹுடைய இமாம்கள் எழுதுகிறாங்க, எப்படின்னா, ஒருத்தனுக்கு வயசு வருகுது, 12-10 வயசு வருகுது. இவன் தொழாமல் சும்மா இருக்கிறான், தொழுகிறானே இல்லை. இவன்ட களத்தை வெட்டி கொலை செய்ய வேண்டுமென்று 4 இமாம்களில் 3 பேர் எழுதுகிறாங்க. அப்போ தொழாதவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது.